بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب يسر ولا تعسر وتمم بالخير اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحسن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக காப்போத்த சாதாரண தர பரீட்சையில் அரபு மொழி பாடத்தை எழுத இருக்கின்ற மாணவர்களுக்காக இலவசமாக தொடராக நடாத்தப்பட்டு வருகின்ற வகுப்பு தொடரின் 11வது வகுப்பாக இன்றைய வகுப்பு காணப்படுகின்றது. அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் சிலபஸ் எங்களுக்கு தெரியும், அல் அரபியத்து லின்னாஷியின் என்ற அந்த புத்தகத்துடைய ஆரம்ப 2 பாகங்கள், அந்த ஆரம்ப 2 பாகங்களையும் ஆரம்ப 2 புத்தகங்களையும் தழுவியதாகத்தான் எங்களோட சிலபஸ் நடந்து கொண்டு போகுது. ரைட். அந்த அடிப்படையில் நாங்கள் சென்ற வகுப்பில், கடைசியாக இடம்பெற்ற வகுப்பில் ரைட் இந்த பாடத்தை நாங்கள் படித்தோம். அப்படித்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. ரைட். ரன்ன ஜரசுல் பாபி ஃபத்தஹ உஸ்மான் அல் பாபி, இதைத்தானே படித்தோம் நாங்கள், அப்படித்தானே? கிளாஸு வந்தவங்க கொஞ்சம் சொல்லுங்க பார்க்க குயிக்கா. ரைட். இந்த பாடத்தை கடைசியாக படித்த மாதிரி ஞாபகம் ஒன்று இருக்குது. கிளாஸுக்கு வந்தவங்க கொஞ்சம் குயிக்காக சொன்னால் அடுத்த பகுதி போகலாம். ரைட். ஓகே, யாரும் வரலையா? ஓகே, ரைட். இதில் சில பயிற்சிகளையும் நாங்கள் கிளாஸில் பார்த்த பயிற்சிகளும் மீக்குது, செஞ்சு கொண்டு வாங்க என்று சொன்ன பயிற்சிகளும் மீக்குது. ரைட். அந்த அடிப்படையில் நான் நினைக்கிறேன் இந்த பயிற்சியை நாங்கள் கிளாஸில் பார்த்தோம். இம்லாயில் ஃபராக பில் கலிமத்தில் முனாசிபா, பொருத்தமான சொல்லை கொண்டு இடைவெளி நிரப்புக. இதை நாங்கள் கிளாஸில் பார்த்தோம். என்னவாப்பா எல்லாரும் மௌனமாய்க்கிறீங்க? அப்துல் ரஹ்மான் கிளாஸு வரலையா கடைசி வகுப்பு? ரைட். ஓண்டா என்ன படித்தோம்னா இதை பார்த்தோம்னா பயிற்சியை சரி, அப்படித்தானே மகள் ஆஃபியா? ரைட். ஓகே, இதை நீங்கள் செஞ்சு கொண்டு வாங்கன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. இதை நாங்கள் பார்க்கல தானே? ரைட். அல் மதரசதி அல் யௌம் காயிபத்தானி மின் ஹுமா, இதை நீங்கள் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறீங்களா? செஞ்சு கொண்டு வந்தா எல்லாரும் இல்லையா? ரைட். ஓகே, ரைட். அப்போ இந்த பயிற்சியை நாங்கள் பார்க்கல. சரி, அப்போ இதில் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறீங்களா நீங்கள்? அப்போ ரைட். சொல்லுங்க பார்க்க மகள், முதலாவது சொல் என்ன? غائبتان اليوم من المدرسة. ஹுமா காயிபத்தானி அல் யௌம மினல் மதரசா. வெரி குட். ஓகே, ஹுமா காயிபத்தானி அல் யௌம மினல் மதரசா. கருத்து சொல்லலுமா? ஹுமா காயிபத்தானி அல் யௌம மினல் மதரசா, கருத்து என்ன? அவர்கள் இருவரும் இன்று பாடசாலை சமூகம் அளிக்கவில்லை. வெரி குட். ஓகே, அவர்கள் இருவரும் இன்று பாடசாலைக்கு சமூகம் அளிக்கவில்லை. இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஹுமா அண்டா அவர்கள் இருவர், காயிபத்தானி அண்டா சமூகம் அளிக்கவில்லை, அல் யௌம அண்டா இன்று, மினல் மதரசான்னு தான் நிற்குது. இப்போ எங்களுக்கு பரிச்சயமாக இருக்குதுன்னா மின்னண்டா இருந்து என்ற கருத்துல தான் நாங்கள் மொழிபெயர்த்து பழகிக்கிறோம், மின்னண்டா இருந்து. சரியா? ஆனால் இந்த இடத்துல மினல் மதரசா பாடசாலையிலிருந்து என்று மொழிபெயர்க்கிறது
பொருத்தம் இல்லை. பாடசாலையில் இருந்து அப்படி அல்ல, அவர்கள் இருவரும் இன்று பாடசாலைக்கு சமூகம் அளிக்கவில்லை என்றுதான் நாங்கள் மொழிபெயர்க்க வேண்டும். ரைட். ரெண்டாவது சொல்லுங்க. ரெண்டாவது هو يستعد الآن للنوم. வெரி குட். அப்படியே பின்னுக்கு வருமானா ஹுவ யஸ்தஇது அல்ஆன லின்னௌமி. ஹுவ யஸ்தஇது அல்ஆன் லின்னௌமி. கருத்துன்னு சொல்லுங்க. அவன் தற்போது தூக்கத்திற்காக தயாராகிக் வெரி கொண்டிருக்கிறான். குட். அவன் தற்போது தூக்கத்திற்கு தயாராகின்றான். ஹுவ யஸ்தஇது அவன் தயாராகின்றான். அல் ஆன் தற்போது லின்னோமி தூக்கத்திற்கு. சரியா? இது ரெண்டாவது புத்தகம் மகள். சரியா? ஓகே. ரெண்டாவது புக்கா? ரைட். ஓகே. அதானா? அதான் இங்க சொல்லல, இங்க சொன்னதும் நான் நிப்பாட்டுறேன்னா. சரியா? ரைட். சப்பத் ஃபி அல்மா ஜைனப் அல் கூப். ஓகே, சரி சரி. ரைட். அதான் ஆரம்பிக்கிற, அதான் முடிய படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஹைர். ஓகே, சரி. மூணாவது பாருங்க. சப்பத் ஃபி அல்மா ஜைனப் அல் கூபி.
அதை சொல்லுங்க பார்க்க. صبت زينب சப்பத் ஜைனப் الماء في الكوب அல்மாஅ ஃபில் கூபி. சரியா? கருத்து சொல்லுங்க. சப்பத் ஜைனப் அல்மாஅ ஃபில் கூபி. கருத்துன்னு சொல்லுங்க. கருத்து சொல்லுங்கம்மா. ஜைனப் நீரை குவளையில் ஊற்றினாள். ஜைனப் நீரை குவளையில் ஊற்றினாள். ஓகே, வெரி குட். இலா தஹப அல் மதீனா ஹுசைன். இதை சொல்லுங்க. ذهب حسين إلى المدينة. தஹப ஹுசைன் இலல் மதீனா. கருத்து என்ன? மீனிங் என்ன? ஹுசைன் நகரத்திற்கு சென்றான். ஹுசைன் நகரத்திற்கு சென்றான். ஓகே. அத்தாம் அல் உம்மு குர்ஃபத தஹலத். دخلت الأم غرفة الطعام. ரைட். தஹலத் ஒன்னாவது வினைச்சொல் வருமேனா, ஃபிஇல் வரும், அவரு ஃபாஇல் வரும். அப்ப தஹலத்தில் உம்மு குர்ஃபத தஆமி. கருத்து என்ன? தாய் உணவருந்தும் அறையில் நுழைந்தார். தாய் உணவருந்தும், அதாவது உணவருந்தும் அறைனா டைனிங் ரூம் என்ன, ரைட். உணவருந்தும் அறைக்குள் நுழைந்தாள். ஓகே, ரைட். சரிதானே? இந்த பயிற்சியை நாங்கள் போன வகுப்புல பார்த்தோம். ரைட். அது மிச்ச கஷ்டமான பயிற்சி ஒன்றல்ல. ஹுமா முசாஃபிரானில் யௌம இலல் மதீனா. அவர்கள் இருவரும் இன்று நகரத்திற்கு பயணம் செய்கின்றார்கள். அப்ப முசாஃபிரான் என்று சொல்லு பதிலாக ஜாஹிபானி. அதே போல இங்கே மதீனா இருக்குது, அதுக்கு பதிலாக ஜாமியா. இது ஒரு மிச்ச லேசான பயிற்சி. ஹைர். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு புதிய ஒரு பாடத்தை ஆரம்பிப்போம். அதுதான் அல் ஹிவாயாத். அல் ஹிவாயாத் என்ன தெரியுமா? பொழுதுபோக்கு. பொழுதுபோக்கா பொழுதுபோக்குகளா? பொழுதுபோக்குகள். பொழுதுபோக்குகள். அப்ப இது ஒருமே சொல்லுன்னா ஹிவாயத்துன். ஹிவாயத்துன். ஹிவாயத்துன் அல்லது அல் ஹிவாயத்து அண்டா பொழுதுபோக்கு. இப்போ ஹிவாயாத் தான் பொழுதுபோக்குகள். சரியா? ரைட். ஓகே. அப்போ இது ஒரு ஹிவார் உண்டுனா, உரையாடல் உண்டு. முதரிசா அத்தில் மீதா, ஆசிரியைக்கும் மாணவிக்கும் இடையிலான ஒரு ஹிவார். ரைட். 2 பேர் வாசிங்க வாக்கு. முதலாவது முதரிசா வாசிங்க. வாசிங்க. முதரிசா யாரு? யாரு முதரிசா? நான் வாசிங்கம்மா. மா ஹிவாயத்துக்கு யா மரியம். இன்னொரு ஆள் வாசிங்க. அடுத்தத வாசிங்க. هوايتي الرسم وهذه رسوماتي. هذه رسومات جميلة. أنت رسامة جيدة يا مريم. انظري هذا مسجد وهذه حديقة الحيوانات. أنت تستعملين ألوانا جميلة يا مريم. وهذه مدرسة أولاد هم يلعبون كرة القدم. وهذه مدرسة بنات هن يلعبن كرة السلة. أنا أستعمل كل ألوانا في رسوماتي. أنت ترسمين جيدا يا مريم. سأشترك في معرض الرسم قادم. வெரி குட். ஓகே, நல்லா. ஹைர். அப்போ பாருங்க. மா ஹிவாயத்துக்கி யா மரியம். ஹிவாயத்துக்கி பெண்பால் தானே, மாணவி கிட்ட தானே கேட்குற. எனவே ஹிவாயத்துக்கி உன்னுடைய பொழுதுபோக்கு. மா ஹிவாயத்துக்கி உன்னுடைய பொழுதுபோக்கு என்ன? யா மரியம், மரியமே உன்னுடைய பொழுதுபோக்கு என்ன? அப்ப என்ன சொல்ற? தன்மீதா ஹிவாயத்தி என்னுடைய பொழுதுபோக்கு. அர் ரஸ்மு. அர் ரஸ்மன் கருத்து என்ன? வரைதல், டிராவிங் பண்றது. சரியா? வரைதல். என்னுடைய பொழுதுபோக்கு வரைதல் ஆகும். வஹாதிஹி ருசூமாத்தி. மேலும் ருசூமாத் என்ன கருத்தன? ருசூமாத் ஓவியங்கள். ஓகே. ருசூமாத் என்ற மகள் ஓவியங்கள். வஹாதிஹி ருசூமாத்தி என்றா மேலும் இவை
எனது ஓவியங்கள் ஆகும். வஹாதிஹி ருசூமாத்தி, மேலும் இவை என்னுடைய ஓவியங்கள் ஆகும். ரைட், விளங்கினா? ருசூமாத்தன் நகர்த்தன்ன ஓவியங்கள். ரைட், முதாரிசா என்ன சொல்றா? ஹாதிஹி ருசூமாத்துன் ஜமீலத்துன். இதை மொழி பேருங்க. ஹாதிஹி ருசூமாத்துன் ஜமீலத்துன். இது அழகான ஒரு ஓவியம். இல்ல, இந்த அழகான ஒரு ஓவியம் அல்ல. நான் அவளை சொல்லி தந்திருக்கிறத. இவை இவை அழகான ஓவியங்கள். இவை அழகான ஓவியங்கள். இந்த ஆண்டு வாரண்டா மகள் அலிஃப்லாம் என்று வரணும் அந்த இஸ்முக்கு. உதாரணமாக நான் போன வகுப்புகளில் சொல்லி தந்திருக்கிற ஹாதா பைத்துன். ஹாதா பைத்துனண்டா இது ஒரு வீடு, அதுதான கருத்து. ஹாதா பைத்துனண்டா இது ஒரு வீடு. இது அலிஃப்லாம் வந்தால் சரியா ஹாதல் பைத் அன்னு நாங்கள் வாசிப்போம். என்ன அலிஃப்லாம் வந்தா அப்ப இது 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 என்று மொழிபெயர்க்கல, இந்த வீடு ஹாதல் பைத். அது மாதிரிதான் இங்க பாருங்கோ, ஹாதிஹி ருசூமாத்துன் ஜமீலத்துன். இங்க அலிஃப்லாம் இல்லதானே? அலிஃப்லாம் இருந்தால் இந்த ஓவியங்கள் என்று வரும். அலிஃப்லாம் இல்லாத்தால ஹாதிஹிய நாங்க இவை என்று மொழிபெயர்ப்போம். என்ன அவளுக்கு தெரியும்? அனைத்து அகரணை பன்மைகளும் ஒருமை பெண்பால். இது அகரணை பன்மை தானே? ருசூமாத்தண்ட ஓவியங்கள் அகரணை பன்மை. எனவே ஒருமை பெண்பால் என்ற அடிப்படையில் இங்க ஹாதிஹி என்று வந்திருக்குது. ஹாதா ஆண்பால் சொல் ஒருமையில, ஹாதிஹி பெண்பால் சொல். ஹாதிஹி ருசூமாத்துன், இவை ஓவியங்களாகும். ஜமீலத்துன் அழகான. அப்ப ஹாதிஹி ருசூமாத்துன் ஜமீலத்துன், இவை அழகான ஓவியங்களாகும். அந்தி ரஸ்ஸாமத்துன் ஜய்யிதத்துன் யா மரியம். என்ன கருத்து? அந்தி ரஸ்ஸாமத்துன். ரஸ்ஸாமாண்ட ஓவியர். வெரி குட். ரஸ்ஸாமா பெண்பால வந்திக்குது. ரைட், என்ன பெண்பால் தானே? தில்மீதா. அப்ப அந்தி ரஸ்ஸாமத்துன் ஜய்யிதத்துன் யா மரியம். மரியமே, நீங்க சிறந்ததொரு ஓவியர். சிறந்ததொரு ஓவியர். ரஸ்ஸாமத்துன் ஜய்யிதத்துன், சிறந்ததொரு ஓவியர். ரைட், ஓகே. அடுத்த பாருங்க. ரைட், உங்குரி. உங்குரி, டீச்சரை பார்த்து மாணவி சொல்றா உங்குரி. உங்குரி என்ற கருத்து என்ன? உங்குரி பாருங்க. ஹாதா மஸ்ஜிதுன் வஹாதிஹி ஹதீகத்துல் ஹயவானாத். ஹாதா மஸ்ஜிதுன். என்ன சொல்ல? ஹாதா மஸ்ஜிதுன். ஹாதா மஸ்ஜிதுன் என்ன கருத்து? ஹாதா மஸ்ஜிதுன். சொல்லுங்களே, ஹாதா மஸ்ஜிதுன் என்ன கருத்து? என்ன? இந்த பள்ளியா இது ஒரு பள்ளியா? இந்த பள்ளி இல்ல, இந்த பள்ளி என்று வராது. நான் சொன்னேன் இப்ப அலிஃப்லாம் இல்லை தானே மகள்? ஓகே, இப்படி அலிஃப்லாம் வந்தால் இங்க லம்மத் வரும், லம்மத்தேன் வராது. ஹாதல் மஸ்ஜித் வந்தாத்த இந்த பள்ளி. சரி, ஹாதா மஸ்ஜிதுன் அலிஃப்லாம் வராம வந்தால் இது ஒரு பள்ளி என்ற கருத்துல தான் வரும். ஹாதா மஸ்ஜிதுன் என்று வந்தால் எப்படி வரும்? இது ஒரு பள்ளி. வெரி குட் ஃபாத்திமா, இது ஒரு பள்ளி. ரைட், வஹாதிஹி ஹதீகத்துல் ஹயவானாத். இது எப்படி மொழிபெயர்க்கிற? வஹாதிஹி ஹதீகத்துல் ஹயவானாத், மேலும் இது ஹதீகத்துல் ஹயவானாத் என்ற மிருக காட்சி சாலை ஆகும். மேலும் இது மிருக காட்சி சாலை ஆகும். ரைட், அவருக்கு ஆசிரியர் கேட்கிறா, சொல்றா அந்தி தஸ்தஅமிலீன அல்வானன் ஜமீலத்தன் யா மரியம். அந்தி நீங்க, தஸ்தஅமிலீன இஸ்தஅமல இடவினை சொல்லன்னா இஸ்தஅமல. ரைட், இஸ்தஅமல. இஸ்தஅமல கருத்து என்ன? இஸ்தஅமல என்றா பயன்படுத்தினான். தெரியாதாக்கள் இந்த சொல்ல எழுதி கொள்ளுங்கள. இஸ்தஅமல. இஸ்தஅமல இந்த ரெண்டு தாய்க்கும் சரியா ரெண்டு புள்ளிகள் இருக்கும். இஸ்தஅமல என்றா பயன்படுத்தினான். அப்ப இஸ்தஅமலைட முலாரி நிகழ்கால வினைச்சொல் எப்படி வார? யஸ்தஅமிலு. யஸ்தஅமிலு. சரி,
அதை சர்வ் செய்யக்கொள்ள அந்தி என்று வந்தால் எப்படி வரும்? தஸ்தஅமிலீன, தத்ஹபீன, தஹ்வுரீன, தக்குலீன. அது மாதிரி அந்தி தஸ்தஅமிலீன நீங்க பயன்படுத்துறீங்க. அல்வானன் ஜமீலத்தன் அழகான நிறங்களை. வழங்கினா லவுனுன் அண்டா நிறம், அதோட பன்மை சொல் தான் அல்வான். இப்போ அல்வானன் ஜமீலத்தன் அண்டா அழகான நிறங்கள் என்ற அர்த்தத்துல வரும். அப்ப அந்தி தஸ்தஅமிலீன அல்வானன் ஜமீலத்தன் யா மரியம், மரியமே நீங்க அழகான நிறங்களை பயன்படுத்துகின்றீர்கள் என்ற ஆசிரியர் சொல்றார். வஹாதிஹி மദ്രസத்து அவுலாத், வஹாதிஹி மദ്രസத்து அவுலாத். மேலும் இது மദ്രസத்து அவுலாத் என்ன கருத்து என்ன? அவுலாத் என்ன? மദ്രസத்து அவுலாத் என்ன? சிறுவர் பாடசாலை. சிறுவர் அல்ல, ஆண்கள் பாடசாலை. அண்ணா ஓகே ரைட். மദ്രസാண்டா பாடசாலை, அவுலாதண்டா சிறுவர்கள் தான், நேரடி கருத்தை தான். சரி, வலதுன் அவுலாதுன் சிறுவர்கள் சிறார்கள் என்ற கருத்துல வார. ஆனா இங்க அவுலாதுன்னு வரக்குள்ள நாங்க சிறுவர் பாடசாலை என்று மொழிபெயர்க்கிறது இல்லை. ஓகே, ஒரு நிமிஷம் தாங்களா. ரைட். அப்போ வஹாதிஹி மദ്രസத்து அவுலாத், இங்கே அவுலாதண்டா சிறுவர்கள் என்று நாங்கள் மொழிபெயர்த்தாலும் நேரடி கருத்து அதுவாக இருந்தாலும் இங்கே ஆண்கள் பாடசாலையை தான் நாங்கள் மദ്രസத்து அவுலாத் என்று சொல்கிறோம். அப்போ வஹாதிஹி மദ്രസத்து அவுலாத், மேலும் இது ஆண்கள் பாடசாலை. சரியா? ஹும் யல்அபூன குரத்தல் கதம், ஹும் அண்டா அவர்கள், யல்அபூன விளையாடுகின்றார்கள், குரத்தல் கதம் காற்பந்து. சரியா? மேலும் அவர் ஹும் யல்அபூன குரத்தல் கதம் அவர்கள் காற்பந்து விளையாடுகின்றார்கள். ஓகே, அடுத்த வரைய பாருங்க. வஹாதிஹி மദ്രസத்து பனாத், இது எப்படி சொல்ற? இங்க நீங்க சிறுமிகள் பாடசாலைன்னு சொல்லலுமா? இங்க சிறுவர்கள் பாடசாலைன்னு சொன்ன மாதிரி இந்த இடத்துல நீங்க சிறுமிகள் பாடசாலைன்னு சொல்ல இயலாது. மദ്രസத்து அவுலாத் என்பது ஆண்கள் பாடசாலை, மദ്രസத்து பனாத் என்பது பெண்கள் பாடசாலை. அப்ப வஹாதிஹி மദ്രസத்து பனாத், மேலும் இது பெண்கள் பாடசாலை. சரியா? ஹுன்ன யல்அபுன குரத்த சல்ல, ஹுன்ன அவர்கள், இங்க ஹும்மண்டு வந்திக்குது, இங்க ஹுன்னாண்டு வந்திக்குது, இங்க யல்அபூனண்டு வந்திக்குது, இங்க யல்அபுனாண்டு வந்திக்குது. உங்களுக்கு சர்வ் செய்ய தெரிந்தானே? யல்அபு யல்அபானி யல்அபூன ஆண் பால்ல வரும், யல்அபூன. தல்அபு தல்அபானி யல்அபுன பெண்பால் படற்கையில யல்அபுன என்று வரும். அப்ப ஹுன்ன யல்அபுன குரத்த சல்லா. குரத்த சல்லான என்ன பந்தது? கூடைப்பந்து, பாஸ்கெட் பால் இல்லையா? அப்ப ஹுன்ன யல்அபுன குரத்த சல்லா, அவர்கள் கூடைப்பந்து விளையாடுகின்றார்கள். ஓகே. ஆனா அஸ்தஅமிலு குல்லல் அல்பானி ஃபீ ருசுமாத்தி, யார் மாணவி சொல்றா? ஆனா அஸ்தஅமிலு, நான் இப்ப சொல்லி தந்தேன், இஸ்தஅமல என்றா பயன்படுத்தினான். அப்ப நிகழ்காலத்துல வந்திக்குது. ஆனா அஸ்தஅமிலு கருத்து என்ன? நான் பயன்படுத்துகிறேன். குல்லல் அல்வானி, குல்லல் அல்வானி என்றா அனைத்து நிறங்களையும், அனைத்து நிறங்களையும். ஃபீ ருசுமாத்தி அண்ணா கருத்து என்ன? என்னுடைய ஓவியங்களில், என்னுடைய ஓவியங்களில். லவுனுன் அல்வானுன் நிறங்கள். அப்ப அன அஸ்தஅமிலு குல்லல் அல்பானி ஃபீ ருசுமாத்தி, என்னுடைய ஓவியங்களில் நான் அனைத்து நிறங்களையும் பயன்படுத்துகிறேன் என்று மாணவி சொல்றார். அவரை முதரிசா என்ன சொல்றா? அந்தி தருசுமீன ஜையிதன் யா மரியம். ஓகே, மேலையும் சொன்னா ரஸ்ஸாமத்துன் ஜையிதாண்டு. விளங்கினா? ரஸ்ஸாமத்துன் ஜையிதாண்டு ஆசிரியர் மாணவியை பார்த்து சொல்றார். ரைட். திருப்பம் கடைசியாகவும் அந்தி தருசுமீன ஜையிதன் யா மரியம். விளங்கினா?
மரியமே நீங்க நன்றாக வரைகின்றீர்கள். ரசம வரைந்தான், யருசுமு வரைகின்றான், யருசுமு யருசுமானி யருசுமூன, தருசுமு தருசுமானி என்ன வரும்? தருசுமு தருசுமானி யருசும்ன, திருப்ப தருசுமு தருசுமானி தருசுமூன தர்சுமீன அண்டு வரும். ஏன்னா தர்சுமீன அந்தி தர்சுமீன ஜெய்யிதன் யா மரியம், மரியமே நீங்க நன்றாக வரைகின்றீர்கள். அப்ப மாணவி என்ன சொல்றா? சாஷ்தரிக்கு ஃபி மஅரிதி ரஸ்மில் காதி. சாஷ்தரிக்குன்னா கருத்து என்ன? சாஷ்தரிக்கு நான் பங்கு பற்றுவேன். நான் பங்கு பற்றுவேன், நான் பங்கு பற்றுவேன். ஃபி மஅரித், மஅரித் அல்லது மஅரத் அப்படின்னா கருத்து என்ன? கண்காட்சி. வெரி குட். ஃபி மஅரதி ரஸ்ம் என்ன? ஆர்ட் எக்ஸிபிஷன். என்ன? ஆர்ட் எக்ஸிபிஷன், சித்திர கண்காட்சி. சரியா? அல் காதிம், அல் காதிம் வருகின்ற, வருகின்ற சித்திர கண்காட்சியில் நானும் பங்கு பற்றுவேன், நான் பங்கு பற்றுவேன் என்று மாணவி சொல்றேன். ரைட், ஒரு விளங்கினா? இப்ப சப்ஜெக்ட் விளங்கினா? திரும்ப பாருங்க. மா ஹிவாயத்துக்கி யா மரியம். ஹிவாயத்தி அரஸ்மு வஹாதிஹி ருசூமாத்தி, ஹாதிஹி ருசூமாத்துன் ஜமீலத்துன், அன்டி ரஸ்ஸாமத்துன் ஜய்யிதத்துன் யா மரியம். உங்குரி ஹாதா மஸ்ஜிதுன் வஹாதிஹி ஹதீகத்துல் ஹயவானாத். அன்டி تستعملين ألوانا جميلة يا مريم. وهذه مدرسة أولاد هم يلعبون كرة القدم. وهذه مدرسة بنات هن يلعبن كرة السلة. أنا أستعمل كل الألوان في رسوماتي. أنت ترسمين جيدا يا مريم. سأشترك في معرض الرسم القادم. ரைட், பாடம் கிளியர் தானே? பாடத்தில் எதுவும் டவுட் இருக்குதா படிப்பிச்சத்தில்? இல்லைனா? ஓகே, ரைட் ரைட். இந்த வினாக்களுக்கான விடைகளை நீங்கள் இது பாருங்க. சரியா? ரைட், இங்க பாருங்க, இதை பாருங்க கொஞ்சம். அந்த அந்தி, அந்த தஸ்தஅமிலு அல்வானன் ஜமீலத்தன், அந்தி தஸ்தஅமிலீன அல்வானன் ஜமீலத்தன். இப்போ மாற்றி சொல்லுங்க பார்க்க பெண்பாளுக்கு. அந்த தஹ்வுரு கதன், நீ நாளை சமூகம் அளிப்பாய். ரைட், இது சொல்லுங்க. எப்படி அந்தியை போட்டு? أنت أنت تحضر تحضرين غدا. அந்தி தஹ்வுரீன கதன். ஓகே. அந்த ததுருசு கசீரன். أنت تدرسين أنت كثير. تدرسين كثيرا. كثيرا. very good. أنت تتحدث العربية جيدا. أنت أنت تتحدثين تتحدثين عربية جيدا. أوكي. أنت تتحدثين العربية جيدا. أنت تتحدثين العربية جيدا. أنت تتأخر قليلا. أنت تتأخرين أنت قليلا. تتأخرين قليلا. أنت تتأخرين قليلا. أنت ترسم جيدا. أنت ترسمين جيدا. أنت ترسمين جيدا. جيدا. أوكي. أنت تغسل الملابس. أنت أنت تغسل تجلين الملابس. أنت تغسلين الملابس. நீ ஆடைகளை கழுவுகிறாய். விளங்கினா? ரைட், ஓகே. கடைசியாக ரைட், அதுக்கு முன்ன கொண்டிருக்கிறேன்னா அந்த தத்தனாவலுல் ஆசீர. أنت تتناولين العصير. ஓகே. அந்தி தத்தனாவலீனல் ஆசீர. கடைசியா பாடத்துல வந்த மாதிரி அந்த தஸ்தஅமிலு அல்வானன் ஜமீலத்தன் எப்படி வரும்? பெண்பாலை மாத்தினா أنت تستعملين الألوان الجميلة. أنت تستعملين ألوانا جميلة. சரியா? أنت تستعملين ألوانا جميلة என்று வரும். சரியா? ஓகே, ரைட். ஓகே, நாங்கள் இந்த பாடத்தையும் பார்ப்போம். என்ன? சரியா? இந்த பாடம் என்ன பாருங்க. ஒரு 6 பிக்சர்ஸ் இருக்குதுன்னா 6 சூரா. ரைட்,
படத்தை பார்த்து ஏதாவது சொல்லலுமா? முதலாவது பிக்சர்ல சூரத்துல் ஊலா, முதலாவது படத்துல நீங்க என்ன பார்க்குறீங்க? ஒரு பையன், ஒரு சிறுவன், ஒரு வலதொன்று என்ன செய்றாரு? ஒரு தாலிபோ வலதோ புத்தகம் வாசிக்கிற, சும்மா கற்பனையில் எடுங்களே. அதுபோல என்ன செய்யற? வாப்பா கிட்ட நம்ம சொல்லுங்களே கதை உண்டு, படம் பார்த்த கதை சொல்ற. சரியா பிள்ளையோ? சொல்லுங்க பார்க்க ஏதாவது உண்டு. ம். சொல்லலவா? ரைட், நான் சும்மா சொல்றேனே. இந்த பையன் புத்தகம் வாசிக்கிற, ரைட். இப்ப கடை தலைப்பு என்ன? ஹிவாயா, பொழுதுபோக்கு தான் தலைப்பு. சரி, அப்ப வாப்ப கிட்ட ஒவ்வொரு நாளுமோ ஒரு கிழமை கொடுக்கவோ என்ன செய்யறாரு? பணம் வாங்குறாரு. பேன் வாங்கி இருப்பாருன்னு சொன்னா இந்த பாருங்க, இவர் போயிட்டு புத்தகம் கொண்டு வாங்குறாரு, அந்த பணத்தை கொடுத்து புத்தகம் கொண்டு வாங்குறாரு. இவருடைய ஹிவாயாத்துகள் உண்டு, என்ன? புத்தகம் வாசிக்கிறது உண்டு, விளங்கினா? கராஅத்துல் குதுப், ரைட். அது மாதிரி புத்தகங்கள் அவரோட வீட்டையும் இருக்கிறன்ற மாதிரி காட்டுரு. ரெண்டாவது, இவர் டிராவிங் பண்றாரு, வரைகிறார் இல்லையா? ஹுவ யருசுமு, ரைட், அவர் வரைகின்றார். அப்ப ஹுவ ரஸ்ஸாமுன், ரைட், ஹுவ ரஸ்ஸாமுன், அவர் ஒரு ஓவியர், ரைட். இந்த படத்துல என்ன? இந்த இங்க நிக்கிற போட்டோவை பார்த்தா அவளுக்கு என்ன விளங்குது? இந்த போட்டோவை பார்த்தா இந்த இந்த இதுக்கிற இது என்ன? இது இந்த மாதிரி விளங்குது உங்களுக்கு? கடிதம் எழுதுற கடிதம் எழுதுற இல்லையா? ஒரு கடிதம் ஒன்று எழுதுற. அவட்ட பொழுதுபோக்குகள் இன்னொரு பொழுதுபோக்கு தான் நண்பர்களுக்கு கடிதம் எழுதுறது, விளங்கினா? ரைட். அதுதான் அந்த படம் படம் சொல்ற வாக்கியங்கள், ரைட். பார்ப்போமே, அதுவாக இருக்குமோ தெரியாது, பார்ப்போம், ரைட். முதலாவது பந்திய பாருங்கோ. ஹிவாயாத்து உமர் கசீரத்துன் மிஸ்லுல் கிராஅஹ் والرسم والمراسلة. يقرأ عمر في أوقات الفراغ الكتب والمجلات، وهو يأخذ من والده ريالا كل يوم، ويشتري كتابا جديدا كل أسبوع، وهو الآن يملك مكتبة كبيرة في البيت. لينا ரைட். ஹிவாயாத்து உமர கசீரத்துன், கருத்தென்ன? ஹிவாயாத்து உமர் கசீரத்துன், உமருடைய உமரின் பொழுது ஆ அதிகம். ரைட், வெரி குட். உமருடைய பொழுதுபோக்குகள், இது வந்து முலாஃப், இது முலாஃப் இலைஹி, அப்படித்தானே? இது முலாஃப், இது முலாஃப் இலைஹி. இப்போ ஹிவாயாத்து உமர் என்றா உமருடைய பொழுதுபோக்குகள் கசீரத்துன், அதிகமானவை ஆகும், கூட, ரைட், அதிகமானவை ஆகும். மிஸ்லு என்ற கருத்தன? மிஸ்லு உதாரணமாக, உதாரணமாக, உதாரணம், ஃபார் எக்ஸாம்பிள் என்று சொல்ற இல்லையா? ஃபார் அன் எக்ஸாம்பிள், உதாரணமாக. அல் கிராஅ, வாசிப்பு, வரசும், வரைதல், வல் முராசலா, கடித தொடர்பு. சரியா? வல் முராசலான்ற கருத்துன்னா கடித தொடர்பு, கடித தொடர்புக்கு நாங்கள் வந்து முராசலான்னு சொல்றோம், ரைட். யக்ரஉ உமர் ஃபி அவ்காத்தில் ஃபராகி. அவ்காத்துல் ஃபராகன்னா கருத்துன்னா? அவ்காத்துல் ஃபராகண்டா ஆ ஓய்வு நேரம். ஓய்வு நேரங்கள், ஓகே, ஓய்வு நேரங்கள், அவ்காத்துல் ஃபராக். யக்ரஉ உமர் ஃபி அவ்காத்தில் ஃபராகி, உமர் ஓய்வு நேரங்களில் வாசிக்கின்றான் என்ன? அல் குதுப வல் மஜல்லாத்தி, புத்தகங்களையும் சஞ்சிகைகளையும் வாசிக்கின்றான். சரியா? புத்தகங்களையும் சஞ்சிகைகளையும் வாசிக்கின்றான். வஹுவ யஅஹுது மின் வாலிதிஹி ரியாலன் குல்ல யௌமின், ஒவ்வொரு நாளும். குல்ல யௌமின் என்ற கருத்து என்ன? ஒவ்வொரு நாளும், ரைட். அவன் அவனுடைய தந்தையிடமிருந்து ஒரு ரியாலை பெற்றுக்கொள்கிறான். வஹுவ யஅஹுது, அவன் எடுக்கின்றான், பெற்றுக்கொள்கிறான். மின் வாலிதிஹி, அவனுடைய தந்தையிடமிருந்து ரியாலன், ஒரு ரியாலை, குல்ல யௌமின், ஒவ்வொரு நாளும். அப்ப ஒவ்வொரு நாளும் அவன் அவனுடைய தந்தையிடமிருந்து ஒரு ரியாலை பெற்றுக்கொள்கிறான். வயஸ்தரி கிதாபன் ஜதீதன் குல்ல உஸ்புஇ, என்ன கருத்து என்ன? வயஸ்தரி கிதாபன் ஜதீதன் குல்ல உஸ்புஇ, ஒவ்வொரு கிழமை ஒவ்வொரு கிழமையும் என்ன? ஒவ்வொரு கிழமையும் மேலும் ஒவ்வொரு கிழமை
புத்தகத்தை வாங்குகின்றான். எஸ், மேலும் ஒவ்வொரு கிழமையும் புதியதொரு புத்தகத்தை வாங்குகின்றான். வயஸ்தரி கிதாபன், புத்தகம் ஒன்றை, கிதாபன் ஜதீதன், புதியதொரு புத்தகம் ஒன்றை, புதியதொரு புத்தகத்தை. அப்ப வயஸ்தரி கிதாபன் ஜதீதன் குல்ல உஸ்பூஇன், ஒவ்வொரு நாளும் புதியதொரு புத்தகத்தை அவன் வாங்குகின்றான். வஹுவல் ஆன் யம்லிக்கு மக்தபத்தன் கபீரத்தன் ஃபில் பைத். வஹுவல் ஆன், தற்போது அவன், யம்லிக்கு மக்தபத்தன் கபீரத்தன் ஃபில் பைத். ஃபில் பைத்னா வீட்டிலே, மக்தபத்தன் கபீரத்தன்டா பெரியதொரு வாசிய சாலை. யம்லிக்கு நகர்த்தன, யம்லிக்கு மலக்க யம்லிக்குண்டா சொந்தமாக்கி கொண்டான். ஏன்னா மலக்கேண்டா சொந்தமாக வைத்திருந்தான். அப்ப வஹுவல்லான் யம்லிக்கு மக்தபத்தன் கபீரத்தன் ஃபில் பைத், தற்போது அவன் வீட்டிலே பெரியதொரு வாசிக சாலையை சொந்தமாக வைத்திருக்கின்றான். வழங்கினா அவளுக்கு ஓகே, சரியா? ரைட். அப்ப இந்த முதலாவது பந்தியை யாருக்காவது மொழிபெயர்த்து காட்டலுமா? இப்ப நாங்க பார்த்தது மொழிபெயர்த்து காட்டுங்க வாக்க. யாரு? சரி, தஹானி மொழிபெயருங்க பார்க்க மகள். ஹிவாயாத்து உமர் கத்தீரத்துன், உமருடைய பொழுதுபோக்குகள் அதிகமாக. மிஸ்லுல் கிராஅத்தி வல் ரஸ்மி வல் முராஸ்லத்தி, உதாரணமாக வாசித்தல், வரைதல், கடிதம் எழுதுதல் ஆகும். யக்ரா உமர் ஃபி அவ்காத்தில் ஃபராகி, உமர் ஓய்வு நேரங்களில் வாசிக்கின்றான். அல் குதுப வல் மஜல்லாத்தி, புத்தகங்களையும் சஞ்சிகைகளையும். உமர் புத்தகங்களையும் சஞ்சிகைகளையும் ஓய்வு நேரங்களில் வாசிக்கின்றான். வஹுவ யஅகுது மின் வாலிதிஹி ரியாலன் குல்ல யௌமின், அவன் அவனுடைய தந்தையிடமிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ரியாலை எடுக்கின்றான். வயஷ்தரி கிதாபன் ஜதீதன் குல்ல உஸ்பூஇன், மேலும் ஒவ்வொரு வாரமும் புதியதொரு புத்தகத்தை வாங்குகின்றான். வஹுவ அல் ஆன யம்லிக்கு மக்தபத்தன் கபீரத்தன் பைத்தி, தற்போது அவன் பெரியதொரு அவனுடைய வீட்டில் பெரியதொரு நூலகத்தை சொந்தமாக வைத்திருக்கின்றான். சரியா? மேலும் அவன் தற்போது வீட்டிலே பெரியதொரு நூலகத்தை சொந்தமாக வைத்திருக்கின்றான் என்று வரும். சரியா? ஓகே, ரைட். ரெண்டாவது பந்தியை பாருங்க. வஃபி ஐயாமில் அவுத்துலத்தி யர்சுமு உமர் அன்னாஸ வல் ஹயவானாத் வல் அஷ்ஜார் وهو يحصل على جائزة الرسم دائما في المدرسة. وأصدقاء عمر كثيرون يكتب لهم الرسائل وهم يكتبون له أيضا. ரைட். இதை மொழிபெயர்க்கலுமான்னு பாருங்க. வஃபி ஐயாமில் உத்துலா, வஃபி ஐயாமில் உத்துலான கருத்து என்ன? விடுமுறை நாட்களில், விடுமுறை நாட்களில். வஃபி ஐயாமில் உத்துலா, விடுமுறை நாட்களில். யர்சுமு உமர், உமர் என்ன செய்கிறார்? உமர் வரைகின்றார். யர்சுமு உமர் அன்னாஸ வல் ஹயவானாத்தி வல் அஷ்ஜார். அன்னாஸ் மனிதர்களையும் மிருகங்களையும் மரங்களையும். வெரி குட். அன்னாஸ் அன்னா மனிதர்கள், வல் ஹயவானாத், ஹயவான் என்ற பன்மதான் ஹயவானாத். ஹயவானாத் அன்னா மிருகங்கள், ஷஜரத்துன் அஷ்ஜாருன் மரங்கள். அப்ப விடுமுறை நாட்களில் உமர் மனிதர்களையும் மிருகங்களையும் மரங்களையும் வரைகின்றான். ரைட், வெரி குட். وهو يحصل على جائزة رسم دائما في المدرسة. இதை சொல்லுங்க பார்க்க. وهو يحصل على جائزة الرسم دائما في المدرسة. சொல்லலுமான்னு பாருங்க. அவன் எப்போதும் பாடசாலையில் வரைதலுக்கான பரிசினை பெற்றுக் கொள்கின்றான். வெரி குட். ஓகே. வஹுவ அவன், அது உங்களுக்கு தெரிந்தானே. ஹசல அலா, ஹசல என்ற சொல் வந்தால் அலா என்ற சொல் வரும். வழங்கினா ஹசல, ஹசல என்ற பெற்றுக்கொண்டான். எதை பெற்றுக்கொண்டான் என்பதற்கு முன்பதாக அலா என்ற இந்த ஹர்ஃபு ஜர் வரும். அப்ப ஹசல இறந்த கால வினை சொல். அட முலாரி எப்படி வரும்னா யஹ்சுலு. அப்ப வஹுவ யஹ்சுலு, அவன் பெற்றுக்கொள்கிறான். எதனை பெற்றுக்கொள்கிறான் என்றால் அலா ஜாயிஸத்தி ரஸ்மி,
அலா ஜாயிசத்தி ரஸ்மி, வரைதலுக்கான பரிசு. ஜாயிசான கருத்து பரிசு, விளங்கினா? அப்ப வரைதலுக்கான பரிசை அவன் பெற்றுக்கொள்கிறான். தாயிமன் எப்போதும், தாயிமன் கருத்து எப்போதும், ஃபில் மதரசான பாடசாலையில். அப்ப வஹுவ யஹ்சுலு அலா ஜாயிசத்தி ரஸ்மி தாயிமன் ஃபில் மதரசா, அவன் எப்போதும் பாடசாலையில் வரைதலுக்கான பரிசினை பெற்றுக்கொள்கிறான். ரைட். வஸ்திகாஉ உமர் கசீரூன், இது எப்படி மொழிபெயர்க்கிற? உமருடைய நண்பர் அதிகமானவர்கள். நண்பனா நண்பர்களா? நண்பர்கள் அதிகமானவர்கள். அவனோட, அதாவது வாசிகாஉ உமர் கசீரூன், உமருடைய நண்பர்கள், அவனுடைய இல்ல, எப்படி இருக்குது? உமருடைய நண்பர்கள் அதிகமானவர்கள். அப்ப உமருடைய நண்பர்கள் அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள், அதுதான கருத்து. உமருக்கு அதிகமான நண்பர்கள் இருக்கின்றார்கள். ரைட். யக்துபு லஹுமு ரசாயில், அவர்களுக்கு கடிதம் எழுதினார். ரைட், அவன் அவர்களுக்கு கடிதங்களை எழுதுகின்றான். சரியா? யக்துபு லஹும் அர்-ரசாயில், அவன் அவர்களுக்கு கடிதங்களை எழுதுகின்றான். சரி, ஓகே. வஹும் யக்துபூன லஹு ஐத்லான், அது எப்படி வரும்? வஹும் யக்துபூன லஹு ஐத்லான், அவர்களும் அவனுக்கு கடிதம் அவர்களும் அவனுக்கு கடிதம் எழுதுகின்றார்கள். ஐத்லான் என்ற சொல்லும் வந்திருக்கிறது, எப்படி மொழிபெயர்க்கிற? இப்ப கூட கூட, விளங்கினவளுக்கு கூட, அதாவது வஹும் யக்துபூன லஹு ஐத்லான் எப்படி மொழிபெயர்க்கலாம்? யாராவது சொல்லுங்க பார்க்க. அவர்களும் கூட அவனுக்கு எழுதுகின்றார்கள். அவர்களும் கூட அவனுக்கு எழுதுகின்றார்கள். விளங்கினா இப்போ அவளுக்கு அவர்களும் கூட அவனுக்கு எழுதுகின்றார்கள் என்று வரும். என்ன பாருங்கோ, வாசிகாவு உமர் கசீரூன், உமருடைய நண்பர்கள் அதிகமாக இருக்கின்றனர். ரைட், உமருடைய நண்பர்கள் அதிகமாக இருக்கின்றனர். யக்துபு லஹுமு ரசாயில், அவன் அவர்களுக்கு கடிதங்களை எழுதுகின்றான். ஓகே. வஹும் யக்துபூன லஹு ஐத்லான், மேலும் அவர்களும், இந்த ஐத்லான் என்ற சொல்ல மொழிபெயர்க்கணும் தானே, அவர்களும் அவனுக்கு எழுதுகின்றார்கள். என்ன எழுதுகின்றார்கள்? கடிதங்களை எழுதுகின்றார்கள் என்ன கருத்துல வரும். ரைட். ஃபில் உத்லத்தில் காதிமா, ஃபில் உத்லத்தில் காதிமாண்ட கருத்து என்ன? ஃபில் உத்லத்தில் காதிமாண்ட வருகின்ற விடுமுறை. வருகின்ற விடுமுறையில். சரியா? வருகின்ற விடுமுறையில் சயசூரு உமர் சதீகஹு இஸ்மாயில் ஃபி கத்தர், உமர் அவனுடைய நண்பன் இஸ்மாயிலை கத்தாரில் தரிசிப்பான். கத்தாரில் தரிசிப்பான். வெரி குட். ஓகே. சயசூரு உமர் சதீகஹு இஸ்மாயில், உமர் அவனுடைய நண்பர் இஸ்மாயிலை தரிசிப்பான். எங்க? ஃபி கத்தர், கத்தர்ல. சரியா? ரைட். ஓகே, ரைட். பாடம் விளங்கினா? ரைட். கஷ்டமில்லை தானே, லேசு தானே இந்த பாடம். ஓகே. அப்போ நாங்கள் மேலே உள்ள பந்திய மாணவி தஹானி சொன்னீங்க. ரைட். இந்த 2 பந்திகளையும் யாராவது வாய்ச்சி காட்டலுமா? இந்த பகுதிகளை வாய்ச்சி காட்டுங்க வாக்கு. வஃபி ஐயாமில் உத்லா, வாசிங்களே. தஹானி மகா, நீங்களே வாசிங்கப்பா. وفي أيام العطلة يرسم عمر الناس والحيوانات والأشجار. விடுமுறை தினங்களில் உமர் மனிதர்களையும் மிருகங்களையும் மரங்களையும் வரைகின்றான். وهو يحصل على جائزة الرسم دائما في المدرسة. மேலும் அவன்
பாடசாலையில் எப்போதும் வரைதலுக்கான பரிசினை பெற்றுக்கொள்கின்றான். அஸ்திகாஉ உமர் கஸீரூன உமருடைய நண்பர்கள் அதிகமானவர்கள். யக்துபு லஹுமுர் ரஸாயில அவன் அவர்களுக்கு கடிதம் எழுதுகின்றான். கடிதங்களை வஹும் எழுதுகின்றான். கடிதங்களை எழுதுகின்றான். வஹும் யக்துபூன லஹு ஐதன் அவர்களும் கூட அவனுக்கு எழுதுகின்றனர். ம். பில் உத்துலத்தில் காதிமத்தி சயசூரு உமர் சதீகஹு இஸ்மாயில பில் கத்தார் வருகின்ற விடுமுறையில் உமர் அவனுடைய நண்பன் இஸ்மாயிலை கத்தாரில் தரிசிப்பான். ஓகே, சரியா? ரைட் ரைட். இந்த பாடத்தில் அப்போ கஷ்டமான பகுதி ஒன்றும் இல்லை தானே? ஹைர். இதில் உள்ள பயிற்சிகளை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் செஞ்சு பாருங்களேன். ரைட். இதில் கரீபான சொல்லுங்க பார்க்க. ஹிவாயாத்துன் அல் அஸ்தாரு அல் முதரிசூன அல் மദ്രസ. இது கரீபான சொல். அல் மதுரசா ஏன் அல் மദ്രസാவை சொல்றீங்க? ஒருமையில வந்து மற்றதெல்லாம் பன்மையில் வந்திக்குது அப்படியா? ஹிவாயாத்துன் அல் அஸ்தாரு அல் முதரிசூன. ரைட், பன்மையில் வந்திக்குது. அப்போ இது ஒரு மேலே வந்திக்குது. வேற யாருக்காவது வேற ஏதாவது ஐடியா வந்துச்சா? இல்லை, ஒன்றாவே இல்லை. இன்னொரு வகையில் சொல்வதாக இருந்தால் வேற எப்படி சொல்லலாம்? ஹிவாயாத்துன் அண்டு வந்திக்குது, அலிஃப்லாம் இல்லை. ரைட். ஆனால் இங்கே அடுத்த 3 சொற்கள்லையும் அலிஃப்லாம் இருக்கிறண்டத்தையும் சுட்டி காட்டலாம் வேணா? ஹைர், ஓகே. எப்படியோ இங்கே அல் மദ്രസா தான் பொருத்தம் என்று அடுத்த கேள்விகளும் அப்படித்தான் நிற்குது. அல் கிதாபானி அல் முஹந்திசூன அல் வலதானி அல் கலமானி. என்ன சொல் வரும்? அல் முஹந்திசானி. அல் முஹந்திசூன அல் முஹந்திசூன பன்மேலிக்குதுனா? இதெல்லாம் ஒரு இருமேலிக்குது. முசன்னால 2 புத்தகங்கள், 2 சிறுவர்கள், 2 பேனைகள் என்று இருமேலிக்குது. ஆனால் முஹந்திசூன் என்பது மட்டும் பன்மேலிக்குது. ஓகே. அல் உத்துலத்து அல் குதுபு உஸ்பூஉன் அல் கிராஅத்து. இது என்ன வரும்? உஸ்பூன். உஸ்பூன். என்ன காரணம்? அலிஃப்லாம் இல்லாமல். ரைட். அங்கே அலிஃப்லாம் இல்லாமல் இருக்கிறது ஒரு காரணமாக சொல்லலாம். ரைட். அடுத்த பாருங்கோ, பாடத்தில் வந்தது என்ன? உமர் யஸ்தரி கிதாபன் ஜதீதன் குல்ல உஸ்பூஇன். உமர் ஒவ்வொரு வாரமும் புதியதொரு புத்தகத்தை வாங்குகின்றான் அல்லது வாங்குவான் என்று சொல்லுவோம். மேலும் யஸ்தரி வாங்குகின்றான் அல்லது வாங்குவான். இப்போ உமர் யஸ்தரி ஹகீபத்தன் ஜதீதத்தன் குல்ல யௌமின். உமர் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கிழமைக்கும் புதியதொரு பையை வாங்குகின்றான். ஷஹர் என்று வந்திருக்குது. இப்போ உமர் யஸ்தரி ஹகீபத்தன் ஜதீதத்தன் குல்ல ஷஹரின். உமர் ஒவ்வொரு மாதமும் புதியதொரு பையை வாங்குகின்றான். சொல்லுங்க வாக்க. இப்போ நீங்கள் மாற்றி மாற்றி பொருத்தமான அடுத்தடுத்த வாக்கியங்களை. உமர் உமர் யஷ்தரி கலமன் ஜதீதத்தன் குல்ல ஷஹரின். ஜதீதத்தன் என்று வராத. கலமன் வந்தா என்ன வரும்? ஜதி ஜதீதன். இது ஆண்பால் சொல்லிட்டானே. அப்போ உமர் யஸ்தரி கலமன் ஜதீதன் குல்ல ஷஹரின். ரைட். ஒவ்வொரு மாதமும் உமர் புதியதொரு பேனையை வாங்குகின்றான், அது வாங்குவான். யௌமன் சொல்லுங்க பார்க்க, கலமனை போட்டு. உமர் யஷ்தரி கலமன் ஜதீதன் குல்ல யௌமின். குல்ல யௌமின். சரியா? ரைட். கருத்தை விளங்கி கொண்டு போனா சரி. சாஅ அதை சொல்லுங்க. சாஅ. உமர் யஷ்தரி சாஅத்தன் ஜதீதத்தன் குல்ல யௌமின். குல்ல யௌமின். இதுல சாஅ என்பது என்ன கருத்துல வர? கடிகாரம் என்ன கையில் கட்டிக்கிற வாட்ச், அதுக்கு சாஅ என்ற கருத்துல தான் இன்னும் வரும். ஓகே. அடுத்த சனத்துன், இது சொல்லுங்க. உமர் யஷ்தரி சாஅத்தன் ஜதீதத்தன் குல்ல சனத்தின். ரைட். அப்போ உமர் யஸ்தரி சாஅத்தன் ஜதீதத்தன் குல்ல சனத்தின். உமர் ஒவ்வொரு வருடமும் புதியதொரு கடிகாரத்தை, கை கடிகாரத்தை வாங்குகின்றான் என்று வரும். சரியா? ரைட். சையாரா சொல்லுங்க மகள். சையாரா.
سيارة جديدة كل سنة. ரைட். உமர் யஸ்தரி சையாரத்தன் ஜதீதத்தன் குல்ல சனத்தின். கிதாப். ம் عمر يشتري كتابا جديدا كل ரைட். سنة. ஓகே. குல்ல சனத்தின். ரைட். ஓகே. உஸ்பு. ஹைர். அப்போ இதுலையும் பயிற்சி அளிக்குதுண்ணா. ரைட். நீங்கள் இன்ஷால்லா செஞ்சு கொண்டு வாங்க. இந்த பயிற்சியை சொல்லுங்க பார்க்க. ரைட். குத்துபு அஹி இணைக்கிற சொற்களை பாருங்க. கசீரூன, கசீரத்தன், கபீரன், ரியாலன், ஹகீபத்தன். இப்போ குத்துபு அஹி என்ன சொல் வரும்? குத்துபு அஹி கசீரூன என்று வருமா, கசீரத்துன் என்று வருமா, கபீரன் என்று வருமா, ரியாலன் என்று வருமா, ஹகீபத்தன் என்று வருமா? குத்துபு அஹி كثيرة. கசீரத்துன். சரியா? இன்னும் வர அப்படித்தான் வரும். குத்துபு அஹி கசீரத்துன். ரைட். என்னுடைய சகோதரனின் புத்தகங்கள் அதிகமாகும். ரைட். அப்போ குத்துபு அஹி கசீரத்துன் என்று வரும். ரைட். ரெண்டாவது يا ரியால். மரியம் தஹுது ரியாலன் மின் வாலிதத்திஹா. ரைட். மரியம் தஹுது ரியாலன் மின் வாலிதத்திஹா. மரியம் அவருடைய தாயிடமிருந்து ஒரு ரியாலை பெற்றுக்கொள்கிறாள். ரைட். அஸ்திகாவு ஹசன். இங்க என்ன வரும்? كثير كثيرون. كثيرون அஸ்திகாவு ஹசன் கசீரூன. ஹசனுடைய நண்பர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். வாலிதி யஸ்தரி குல்ல சனத்தின். حكيبة ஹகீபா. சரியா? வாலிதி யஸ்தரி ஹகீபத்தன் குல்ல சனத்தின். ஒவ்வொரு வருடமும் என்னுடைய தந்தை புதிய புதியண்டில் பையொன்றை வாங்குகின்றார். அம்லிக்கு கலமன் ஃபில் பைத்தி. கடைசியாக மிஞ்சிக்கிறது என்ன? கபீரன்னா. ரைட். அப்போ அம்லிக்கு கலமன் கபீரன் ஃபில் பைத்தி. வீட்டிலே நான் பெரியதொரு பேனையை வைத்திருக்கின்றேன். சரியா? அந்த கருத்தில் வரும். சரி. கிளியரா எல்லாருக்கும்? கதீரன் வராதா? எங்கனையா கடைசி அதான் கபீரன் தான். அம்லிக்கு கலமன் கபீரன் ஃபில் பைத்தி அப்படித்தான் வரும். சரியா? கபீருன் என்று வராது. கலமன் என்று தான் நினைக்குது. கலமன் அப்போ அது சிபத்து தான். அதோட பண்பு சொல் தான் கபீர். இப்போ கலமன் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் சிபத்தும் வரணும். பாருங்க, ஃபத்ஹத்தைன் வந்திக்குது, இங்கேயும் ஃபத்ஹத்தைன் வந்திக்குது. கலமன்ல அலிஃப்லாம் இல்லை, எனவே இங்கேயும் அலிஃப்லாம் இல்ல இல்லை. மூணாவது அஸ்திகாவுல் ஹசன் கபீரன் வராதா? இல்லை, வராது வராது. பொருளும் வித்தியாசமா வந்துடும். அஸ்திகாவு ஹசன் கபீரன் என்றா கருத்து எடுக்க இயலாது. சும்மா நான் கருத்து சொல்வதாக இருந்தால் ஹசனுடைய நண்பர்கள் பெரியவராக என்ன கருத்துல வரும். பொருத்தம் இல்லை. சரியா? கசீரூன்னு தான் வரணும். விளங்கினா? ரைட். அப்போ இந்த பயிற்சியை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக செஞ்சு கொண்டு வாங்க. நீங்கள் பாருங்க, படிப்படியாக அந்த சொற்களோட எண்ணிக்கை கூடிக்கொண்டு தான் போகுது. விளங்கினா? படிப்படியாக அந்த சொற்களோட எண்ணிக்கை, ஒழுங்குபடுத்தக்கூடிய சொற்களோட எண்ணிக்கை கூடிட்டு தான் போகுது. எனவே இதை கட்டாயமாக செஞ்சு கொண்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். ரைட். இப்போ இதில் பாருங்க, ஹும் யக்துபூன லஹு ஐவன். அப்போ ஹியாண்டு வந்தால் லஹு என்ற இடத்துல லஹாண்டு வரும். ஹும் யக்துபூன லஹா ஐவன். அவர்களும் அவளுக்கு எழுதுகின்றார்கள் என்று வரும். அப்போ பொருத்தமான அமீரை கொண்டு நீங்கள் மாற்றணும். ஞாபகம் அமைக்குதா? ரைட். அந்த அந்த வந்தா எப்படி வரும்? ஹும் யக்துபூன லக ஐலன். ஹும் யக்துபூன லக ஐலன். அவர்களும் உனக்கு எழுதுகின்றார்கள் என்று வரும். அந்தி என்றா ஹும் லக்கி ஐலன். ஹும் யக்துபூன லக்கி ஐலன். அன என்று வந்தா எப்படி வரும்? அன هم يكتبون لي லீ. أيضا. ரைட். ஓகே. ஹும் யக்துபூன லீ ஐலன். ஹுமாண்டு வந்தா ஹும் யக்துபூன லிஹுமா ஐலன். هم லிஹுமா يكتبون அல்ல, லிஹுமா அல்ல மகள். ஹுமான் வந்தா எப்படி வரும்? ஹும் யக்துபூன لهما. ஹும் யக்துபூன லஹுமா ஐலன். சரியா? ஹும் யக்துபூன லஹுமா ஐலன்.
ஹும் என்று வந்தா هم يكتبون لهم لهم أيضا ஹும் யக்துபூன லஹும் ஐதான். ஹுன்ன هم يكتبون لهن أيضا ஹும் யக்துபூன லஹுன்ன ஐதான். நஹ்னு என்று வந்தா هم يكتبون லனா هم يكتبون لنا أيضا. ஹும் யக்துபூன லனா ஐதான் என்று வரும். ஓகே, விளங்கினதானே? சரியா புள்ள, விளங்கினா எல்லாருக்கும்? José. ஓகே. ஓகே, அப்போ இந்த கிசு முடியுது. ரைட், முராஜா. இதில் சில கேள்விகள் இருக்கிற கொமனான கேள்விகள். ரைட், ஹல் அந்த முதாரிஸ், ஐன ததுருசு, மாதா ததுருசு, லிமாதா ததுருசு லுகத்தல் அரபியா, هل تتحدث العربية جيدا؟ هل تسكن بعيدا عن المدرسة؟ كيف تذهب إلى المدرسة؟ في كم ساعة تصل إلى المدرسة؟ ما هوايتك؟ كم كتابا تشتري كل سنة؟ இந்த மாதிரியான வினாக்கள் இருக்குது உங்கள்கிட்ட கேட்குறது. அப்போ நீங்கள் சொல்லலாம், நஅம் அன முதாரிஸ் என்று நான் சொல்வேன். நீங்கள் என்ன சொல்வீங்க? லா அன தாலிபுன். أنا طالبة அன தாலிபத்துன். ரைட். ஐன ததுருசு, அதுருசு ஏதோ படிக்கிற இடத்த போடுறது. ரைட். மாதா ததுருசு, என்ன படிக்கிறீங்க? அதுருசு லுகத்தல் அரபியா. ரைட். அல்லது அதுருசு அல் ஹாசூப் வல் ஜுக்ராஃபியா வல் உலூம் வத் தாரீக். ரைட் என்ன சொல்லிட்டு போகலாம். லிமாதா ததுருசு லுகத்தல் அரபியா, ஏன் படிக்கிறீங்க அரபு மொழியை? அப்போ சொல்லலாமனா அதுருசு லுகத்தல் அரபியத்தை லியஃப்ஹமல் குர்ஆன், அல்லது அதுருசு லுகத்தல் அரபியத்தை லியன்னஹா லுகத்துன் ஆலமியா, ஒரு சர்வதேச மொழி. லுகத்துல் ஜன்னா, சுவனத்தின் மொழி. லுகத்துல் குர்ஆன் வஸ் சுன்னா, குர்ஆன் சுன்னாவின் மொழி. ரைட் என்று எழுதலாம். ஓகே. ஹல் தத்தஹத்தஸுல் அரபியத்தை ஜய்யிதன்? நஅம் அத்தஹத்தஸுல் அரபியத்தை ஜய்யிதன். ஹல் தஸ்குனு பஈதன் அனில் மதரசா? பாடசாலையிலிருந்து ரொம்ப தூரத்தில் நீங்கள் குடியிருக்கிறீங்க. அப்போ நஅம்ண்டா ஓகே, நஅம் அஸ்குனு பஈதன் அனில் மதரசா. அல்லது லா அனா அஸ்குனு கரீபன் மினல் மதரசா, நான் பாடசாலைக்கு நெருக்கமாக குடியிருக்கிறேன். ரைட். கைஃப தத்ஹபு இலல் மதரசா, எப்படி போறீங்க? அப்போ அதுஹபு இலல் மதரசா பில் ஹாஃபிலா, அதுஹபு இலல் மதரசா பிஸ் சையாரா, அதுஹபு இலல் மதரசா பில் கிதார், அதுஹபு இலல் மதரசா மாஷியன். மாஷியன் நகரத்தன மாஷியன் நடந்து நடந்து போகிறது. ரைட். ஓகே, அப்படி எழுதலாம். ஃபீ கம் சாஅத்தின் தஸிலு இலல் மதரசா, எத்தனை மணித்தியாலத்தில், எவ்வளோ நேரத்தில் நீங்கள் பாடசாலையை சென்றடைவீர்கள்? அப்போ நீங்கள் எழுதலாம் ஏன்னா அசிலு இலல் மதரசா ஃபி நிஸ்ஃபி சாஅ, அரை மணித்தியாலம். அசிலு இலல் மதரசா ஃபி சுலுசி சாஅ, 20 நிமிஷம். அசிலு இலல் மதரசா ஃபி ருபுஇ சாஅ, கால் மணித்தியாலம் என்று எழுதலாம். ஓகே. மா ஹிவாயத்துக், உட பொழுதுபோக்கு என்ன? மா ஹிவாயத்துக், அப்போ நீங்கள் உட ஹிவாயத்து அளிக்குதா ஏதாவது? உங்களது பொழுதுபோக்கு என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, எழுதுவீங்க? சொல்லுங்க பார்க்க. உங்களோட பொழுதுபோக்கு எது மீக்கிறேன்னா சொல்லுங்க. ஹிவாயத்தி قراءة الكتب ஹிவாயத்தி கராத்துல் குத்துப். வேற? الصحافة. கராத்து சஹாஃபா. எப்படி விலங்கல்ல? هوايتي أقرأ القصة இல்லை, ஹிவாயத்தி அக்ராவுல் கிஸ்ஸான்னு சொல்லல. அது ஹிவாயத்தி கிராத்துல் கிஸ்ஸா, அப்படித்தான் சொல்லணும். ரைட். வேற என்ன? هوايتي جمع التوابع. ஹிவாயத்தி ஜம்உ தவாபியா.
ஹிவாயத்தி முஷாஹதத்து அத்தில்ஃபிசியோன், ஹிவாயத்தி முஷாஹதத்து அல் ஹாத்திஃப். சரியா, மொபைல் பார்க்கறது. ரைட், அப்படி சொல்லலாமேண்ணா. ரைட். கம் கிதாபன் தஸ்தரி குல்ல சனா. கம் கிதாப் கிதாபானி கிதாபைனி என்று வரும்னா, அஸ்தரி கிதாபைனி குல்ல சனா. கிதாபானி என்று வராது, கிதாபைனி என்று வரும். சரியா, ரைட், ஓகே. அது மாதிரி இது உங்கள் நண்பர்கிட்ட கேட்கட்டாமன்னு இருக்குது. ரைட், ஓகே. இஸ்ஸல் ஜாரக்க ஹைர். அதோட வேறு சில பயிற்சிகளும் இருக்குது. ரைட், இதை எலுமெண்டா செஞ்சு பாருங்க. அஸ்குனு பஈதன் அனில் மதரசா, அஸ்ஹபு இலல் மதரசத்தி பில் ஹாஃபிலா, அசிலு இலல் மதரசத்தி ஃபி சலாசி சாஆத். அப்போ இதில் தந்திக்கிற இல்லையா? ரைட், அரவாசி வந்தால் நிஸ்பி என்று வரும், நாலண்டா அர்பை என்று வரும். ரைட், அதை நீங்கள் கட்டாமல் எழுதி பாருங்க இன்ஷா அல்லாஹ். சரி, ஓகே. அக்மிலில் ஹிவார், ஹிவாரை பூரணப்படுத்தட்டா. இப்போ லா ஆனால் தில்மீதன்னு தந்திக்கிறேன். அப்போ கேள்வி என்னவா கேட்டிருப்பாங்க? هل أنت تلميذ؟ இல்லை, ஹல் அந்த தில்மீதுன்னு ஒன்று கேட்டிருப்பாங்களா? ஹல் அந்த முதாரிசுன் அப்படித்தானே கேட்டிருப்பாங்க. அல்லது ஹல் அந்த முஹந்திசுன், ஹல் அந்த தபீபுன், ஏதோ வேற நம்ம தான் கேட்டிருப்பாங்க. சரியா? அப்போ லா இல்லை, ஆனால் தில்மீது நான் ஒரு மாணவன். நான் ஒரு மாணவன் என்று சொல்வதாக இருந்தால் கேள்வி என்ன? இல்லை நான் ஒரு மாணவன் அப்படி சொல்வதாக இருந்தால் கேள்வி நீங்கள் ஒரு மாணவரா என்று கேட்டிருப்பாங்களா? இல்லை தானே. நிச்சயமாக வேற ஏதோ ஒரு வகையில் தான் கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஒரு ஆசிரியரா அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க. சரியா? அப்போ இதையும் நீங்கள் இன்ஷால்லா செஞ்சு பாருங்க. ரைட், அப்போ 3 பயிற்சிகள் தந்திக்கிறேன், செஞ்சுட்டு வர சொல்லி. ரைட், ஓகே. ரைட், அதோட பாடம் முடியுது. புதிய ஒரு பாடம் அல்லேனா. ரைட், ஓகே, சரி. வஹ்தா, ஹைர் புல்ஹல். உங்களுக்கு ஏதாவது கேட்கறது இருக்கிறா? இருக்குதா ஏதாவது கேட்கறது? சார், ஓ, அகரிணை பன்மை பண்பால் அப்படின்னு ஒரு இருக்குல்ல, ஓ, இப்போ அதுல சொல்லுங்க. களமுண்ட பன்மை வந்து மக்லாமுன் தானே, ஓ, அது ஆண்பால் தானே சார்? இல்லை இல்லை, களமும் நான்பால். சரியா? மகள் விளங்கினா? களமுன் அதுல என்ற சொல். அக்குலாமுன்ங்கிறது அப்ப பண்பால். ஓ, இப்போ களமுன் என்ற சொல் ஆண்பால். இப்போ நான் முன்னுக்கால ஹாதா கலமுன் என்று எழுதலாம். இப்படி எழுதுறது ஹாதா கலமுன், இது ஒரு பேணி. இதை பன்மை சொல் என்ன? ஜம். ஜம் என்பது பன்மை சொல்லுனா அக்லாம் என்று எழுதுவோம். அக்லாமுன். சரி, இப்போ அக்லாமன் எழுதினா இவை பேனைகள் என்று சொல்றதுக்கு நாங்கள் இங்கே ஹாவுலாயி அந்த சொல்ல பயன்படுத்துறது இல்லை, அல்லது ஹாதா என்று சொல்ல பயன்படுத்துறதும் இல்லை. மாற்றமாக ஹாதிஹி என்று சொல்லத்தான் நாங்கள் பயன்படுத்தணும். என்ன சொல் பயன்படுத்துகிற? ஹாதிஹி. ஹாதிஹி என்று சொல்லத்தான் பயன்படுத்துறது. சரியா? என்ன காரணம் என்றா, ரைட், அரபில் இப்படி ஒரு ஒரு விதி ஒன்று இருக்குது. அதை நாங்கள் சொல்றது குல்லு ஜம்இன். சரியா? குல்லு ஜம்இன் முஅன்னஸ் என்று சொல்றது. சரியா? குல்லு ஜம்இன் முஅன்னஸ் அப்படின்னா கருத்து என்ன தெரியுமா? அனைத்து அஹ்ரிணை பன்மைகளும், இந்த ஜம் என்பது அஹ்ரிணை பன்மையை தான் குறிக்குது. இப்போ அனைத்து அஹ்ரிணை பன்மைகளும் ஒருமை பெண்பாலாகும். அதுதான் கருத்து. அனைத்து அஹ்ரிணை பன்மைகளும் ஒருமை பெண்பாலாகும். இப்போ நீங்கள் இங்கே பாருங்க, நீங்கள் ரைட். இப்போ இது அக்லாம் என்பது அஹ்ரிணை பன்மை தானே. அக்லாம் என்பது அஹ்ரிணை பன்மை, பேனைகள். அப்போ இப்போ இதை நாங்கள் சொல்லக்கொள்ள இஸ்மு இஷாராவை பயன்படுத்துகிற சந்தர்ப்பத்தில் ஒருமையைத்தான் பயன்படுத்துகிறேன், ஒருமை பெண்பாலத்தை பயன்படுத்துகிறேன். ஹாதிஹி என்று பயன்படுத்துகிறோம். இப்போ ஹாதிஹி அக்லாமுன் என்று வரும். இல்லாட்டி அழகான பேனைகள் என்று சொல்வதாக இருந்தாலும் அக்லாமுன் ஜமீலத்துன் சொல்றது. விளங்கினா? அக்லாமுன் ஜமீலத்துன், அழகான பேனைகள். சரி, புயூத்துன் கதீமத்துன், பழைய வீடுகள். விளங்கினா? புயூத்துன்
கதீமத்துன் பழைய வீடுகள். அப்போ அவளுக்கு விளங்கிக்கும் என்னென்றா அனைத்து அஹ்ரிணை பன்மைகளும் ஒருமை பெண்பால் என்பது விளங்கிக்கும். விளங்கினா அவளுக்கு இப்ப அதற்கு அதோட அந்த நம்பர்ஸ் போடக்கல ஓ முன்னுக்கு வர நம்பர் வந்து ஆண் பால் இருந்தா பெண் பாலுக்கு போடுற எப்படி உதாரணமா 3ல இருந்து ஆ, சலாசத்து அக்லாமின் சலாசத்து அக்லாமினோ சொல்லுங்களேன். இப்ப என்ன செய்யணும்? அக்லாமின் ரைட். அக்லாமின்ங்கிறது ஆண் பால் தானே. இல்ல அப்படி பார்க்கறல. அதத் மாதூத்ல வந்து எப்படி பார்க்கறேன்னு சொன்னா மஅதூத் என்னப்படுகின்ற பொருள் இருக்கிறதானே மகள், என்னப்படுகின்ற பொருள் மஅதூத். அக்லாம் அக்லாம் என்பது மஅதூத், சலாசா என்பது அதத். இப்ப மஅதூத் அக்லாம் என்றால் அதோட ஒருமையத்தான் பார்க்கிறது. இல்லைங்கண்ணா, அதோட ஒருமை சொல் என்ன? அக்லாம்னா ஒருமை சொல் என்ன? கலமுன். கலமுன் என்பது ஆண்பால இருந்தால் எண்ணிக்கை அதத் பெண்பால வரும். சலாசத்து அக்லாம் அண்டு வரும். நான் சொல்ற விளங்குறா? ஓகே விளங்கினா மகள்? இப்போ பாருங்கோ. ரைட். உதாரணமாக நீங்க சொன்ன சலாசத்து அக்லாம், சரியா? சலாசத்து அக்லாம், ரைட். சலாசத்து அக்லாம இதில் கொஞ்சம் எழுத்துகள் அப்படி இப்படியாகும் பாருங்க. சலாசத்து அக்லாம். இப்போ இட ஒருமை சொல்ல என்ன மகள்? கலமுன். இட ஒருமை சொல்லன்னா கலமுன். இதைத்தான் நாங்கள் மஅதூதன்னு சொல்றது, எண்ணப்படுகின்ற பொருள், எண்ணப்படக்கூடியது. அப்போ இட ஒருமை சொல் வந்து கலமுன். இப்போ கலமுன் என்பது ஆண்பாலா பெண்பாலா? கலமுன் ஆண்பால். கலமுன் என்பது ஆண்பால், சரியா? இது ஆண்பாலா வந்தால் இந்த எண்ணிக்கை இந்த இடத்துல பெண்பாலா வரும். சலாசத்து அண்டு வரும், சரியா? சலாசத்து அண்டு வரும். இன்னொரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் 3 வீடுகள் என்று சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வீடுகள், வீடுகளை குறிக்கின்ற சொல் என்ன? புயூத். வீடுகள், சரியா? புயூத். இட ஒருமை சொல் என்ன? பைத். பைத் ஆண்பாலா பெண்பாலா? பைத் பைத் என்ன? ஆண்பாலா பெண்பாலா? ஆண்பால். பைத் ஆண்பால். பைத் ஆண்பால், எனவே இலக்கம் பெண்பாலா வரும். சலாசத்து புயூத் அண்டு வரும். விளங்கினா? 3 வீடுகள். சரி, இப்ப நான் 3 மரங்கள் என்று சொல்றேன்னு வச்சுக்கொள்ளுங்க. 3 மரங்கள் எப்படி எழுதுறது? 3 மரங்களை சரியா பாருங்கோ. அஸ்ஜாரண்டா மரங்கள். வெரி குட். அஸ்ஜாரண்டா மரங்கள், சரியா? இட ஒருமை சொல் என்ன? ஷஜர். சஜரத்துன். சஜரத்துன், சரியா? சஜரத்துன், ரைட். ஒருமை சொல் சஜரத்துன். இது வந்து பெண்பால் இருக்குது, சரி? இது பெண்பால். அந்த மஅதூத்ல ஒருமையத்தான் பார்க்கிற. 3 தொடக்கம் 10 வரை உள்ள இலக்கங்கள்ல மஅதூத்ல ஒருமையத்தான் பார்க்கிற. இப்ப ஷஜரத்துன் என்பது என்ன? பெண்பால் இருக்குது. அப்ப இலக்கம் எப்படி வரணும்டா? ஆண்பால தான் வரணும். எப்படி வரும்? சலாசு அண்டு வரும். விளங்கினா? சலாசு அஸ்ஜாரின் அண்டு வரும். விளங்கினா அவளுக்கு? இப்ப விளங்கினா புள்ள? சார். ஓகே, வேற எதுவும் டவுட் இருக்குதா? சார், கம் கிதாபன் தஷ்தரி குல்ல சனத்ங்கிறதுக்கு ஆன்சரா ஏன் எஸ்தரி கிதாபைனி குல்ல சனத் வருது? கிதாபைனி முசன்னாவுடைய சட்டம் பண்ணிக்கிறேன் மகள், படிக்கலையோ தெரியாதுன்னா அம்மா. முசன்னா இப்ப முசன்னா அண்டா தெரியும், அலிஃபுன் நூனு சேர்ந்தா முசன்னான்னு சொல்றேன், சரியா? உதாரணமாக இப்ப நான் கலமுன் என்ற சொல்ல எடுக்கிறேன், கலமுன். இப்ப இதை நாங்க இருமைக்கு மாற்ற கொள்ள அலிஃபைன் ஒன்று சேர்த்துற, சரியா? கலமானி என்று வரும். எப்படி வரும்? கலமானி என்று வரும். ஓகே, கலமானி. இப்ப நான் 2 பேனைகளை வாங்குகின்றேன் அல்லது 2 புத்தகங்களை வாங்குகின்றேன் என்று வரக்குள்ள அஸ்தரி என்ன சொல்ல போடுவோம், சரியா? என்ன சொல்ல போடுற? அஸ்தரி என்று போடுற, ரைட். இப்ப இது வந்து அஸ்தரி, நான் வாங்குவேன், நான் வாங்குகின்றேன். எதனை வாங்குகின்றேன்? அப்ப கட்டாயமாக மஃபூல் பிஹி என்னொரு சட்டம் ஒன்று படிச்சுக்கிறீங்களா? மஃபூல் பிஹி செயற்படு பொருள் படிச்சுக்கிறா மகள்? செயற்படு பொருள் படிச்சுக்கிறீங்களா? மஃபூல் பிஹி என்ற ஒரு சட்டம் ஒன்று படிச்சுக்கிறாம்மா.
சொல்லுங்களே, கேள்வி கேட்டவங்க சொல்லுங்களே. படிச்சு படிச்சுக்கிறா, ரைட். இப்போ கலமானி என்பது ரஃபுடைய நிலைமையில் இருக்குது. அது நீங்கள் அப்படி படிச்சுக்கிறது தெரியாது. ஏன்னா கலமேனி என்று வரும்னு சொன்னால் அலிஃப் நூன் வரக்கூடிய இருமையில வந்து அலிஃப் நூன் தானே வருது. இப்போ கலமுன் என்பது அடிப்படை சொல், ஒரு பேனை. அலிஃபை நூனை சேர்த்துனா கலமானி, 2 பேனைகள், அப்படித்தான் நிற்குது. 2 பேனைகளை என்று வரக்கொள்ள இந்த அலிஃப் நீக்கப்பட்டு யா வரும். அந்த இடத்துல என்ன வரும்? யா என்று வரும். சொல்ற விளங்குறா? அந்த இடத்துல யா என்று வரும். அதாவது அஸ்தரி கலமைனி என்று தான் நாங்கள் எழுதுறது, அல்லது அஸ்தரி கிதாபேனி என்று எழுதுறேன். விளங்குனா? ஓகே. நிறைய பயிற்சி செய்யக்கொள்ள தான் அது வரும். சரியா? உதாரணமாக நான் என்ன சொல்றது, 2 மரங்களை வெட்டினேன், ரைட். அப்போ கதஅது நான் வெட்டினேன், ஷஜரத்தைனி ஷஜரத்தானி என்பது 2 மரங்கள், அவ்வளவுதான். அப்ப 2 மரங்களை வெட்டினேன். அப்ப அந்த 2 மரங்களை என்பது செயற்படு பொருள்ல இருக்குது. அப்ப கதஅது ஷஜரத்தைனி என்று வரும். விளங்கினா? இப்ப கலமைனி கிதாபைனி என்று வரும். சரியாம்மா? ஓகே, ரைட். வேற என்ன டவுட் இருக்குது? வேற என்ன டவுட் இருக்குது? சரியா? அவ்வளவா? அப்ப ஓகே. அப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நீங்கள் அரபு மொழி படிக்கிற நேரம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் கட்டாயமாக நோட் பண்ணி கொண்டு வாங்க, இல்லாட்டி மெசேஜ் ஒன்று பண்ணி வைங்கோ. ஏன்னா நம்பர் எல்லார்கிட்டையும் மீக்கிறேன்னா ஏதாவது டவுட் இருக்குது, அல்லது இந்த பகுதியை படித்தா நல்லா, அல்லது இந்த சட்டம் விலங்கல்ல, அப்படி ஏதும் இருந்தால் சொல்லுங்கள். நான் இன்ஷா அல்லாஹ் அதுக்கேற்ற மாதிரி அடுத்த வகுப்பில் ஆயத்தமாகி வாரேன். சரியா? ரைட், ஓகே. அப்போ இன்ஷா அல்லாஹ் கிளாஸை நிறைவு கொண்டு வரோம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.